ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் அஷ்டமி நவமி இந்த நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாமல் தவிர்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அஷ்டமி திதியும் நவமி திதியும் மகாவிஷ்ணு கிட்ட போய் எங்களை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குற பட்சத்தில் உங்களையும் தூக்கி கொண்டாடுற நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவங்களுக்கு வரம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு நாள் தான் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான ஸ்ரீராமர் ஜனனம். நவமி திதியில தான் அவர் ஜனனம் எடுத்தார். அதனால தான் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதை எடுத்தாலுமே வெற்றி, ஒட்டுமொத்த குடும்பத்தோட மகிழ்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம், சகல விதமான சம்பத்துகளும் நமக்கு சேர்றது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ராமபிரானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். அதுவும் ராமருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம அவரை வழிபடும் பொழுது அவருடைய மனம் ரொம்ப ரொம்ப குளிர்ந்து நம்ம கேட்குற வரங்களை எல்லாமே அள்ளி தருவார். அந்த வகையில் இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய பட்டாபிஷேக ஃபோட்டோ. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு சின்ன அளவில் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. அந்த அளவுலையாவது ஒரு ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோவை இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. அதோடு கூட 10 ரூபாய் கொடுத்தாவது நாம கட்டி இதையும் வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும். இது நீங்கள் இந்த நாள் அன்னைக்கு செய்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பமும் சுபிட்சமாக வாழலாம். குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும். ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக வாழலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாள் முழுக்க ஸ்ரீராம நாமத்தை சொல்லிக்கிட்டே